வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை காலி பணியிடங்கள், அது 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 சார்ந்த பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு சில காலி பணியிடங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுகிறாங்க தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு ஒரு 10 காலி பணியிடங்கள் இருக்குன்னா அதுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம பார்க்குறோம். இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த தேர்வுகள் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி அதில் காட்டப்படுறது ரொம்ப கம்மியாக காட்டப்படுது. ஆனால் உண்மையிலே நம்ம தமிழ்நாடு அரசு வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கா? காலி பணியிடங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குதா? இல்லை நிறையா காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதா? இந்த குரூப் 1, குரூப் 2 இவ்வளோ பேர் எழுதுகிறாங்களே, அப்போ அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? இது போன்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது எல்லா துறைகளிலையுமே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த சரி செஞ்சாவே பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும். ஏன் அப்படின்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள், இந்த கூப்பன்கள் இதெல்லாம் தேவையே படாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதற்கு காரணம் இது வேலை சம்மந்தமானது. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னாவே இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வேலை தான் கௌரவமாக இருக்கும். ஆனால் இலவசங்கள் அது என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி, மருத்துவம், குடிநீர்லாம் இலவசமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் சரி. ஆனால் சும்மா ஒரு பெண்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், புதுமை பெண்ணுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை மாணவர்களுக்கு சும்மா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாமே தேவையற்றது. அவங்க உங்ககிட்ட எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க, இல்லை எனக்கு 1500 கொடுங்கன்னு யாரும் போராடலை, கேட்கல. இது நீங்களாக அதுவும் உங்கள் கை காசை கொடுக்கல. அரசுடைய நிதி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லைங்களாம். நீங்கள் கடனை வாங்கி இந்த பக்கம் கொடுக்குறீங்க. இது ஒரு தவறான செயல். இப்போது நம்ம இன்றைக்கி இந்த காணொளியில் இந்த காலி பணியிடங்கள், தமிழ்நாடு அரசு காலி பணியிடங்கள் அது எவ்வளோ காலமாக இருக்கிறது, எந்தெந்த துறையில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, ஏன் இவ்வளோ பேர் போட்டித் தேர்வுகளுக்கெலாம் வர்றாங்க, ஏன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் தான் இவ்வளோ பேர் பரீட்சை எழுதுவாங்க. அது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவர்கள் ஒரு அரசு, அதுலேயும் முக்கியமாக சில பேர் அரசு வேலைக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இந்த வேலையவே திரும்ப திரும்ப நாடி நம்பி இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது. அது ஒரு பக்கம். இவ்வளோ பேர் தேர்வுகள் எழுதுகிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்ல. அது நம்ம பார்க்குறோம். அது என்ன காட்டுது அப்படின்னா, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறத காட்டுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. எல்லா துறையிலையுமே காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது இங்கே இவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறான், அங்கே அவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் ஏன் அந்த இடங்கள்லாம் நிரப்பப்படவே இல்லை? அது ஏன் காலங்காலமாக அப்படியே இருக்குது? இது போக தற்காலிக ஆசிரியர்கள், தற்காலிக செவிலியர்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களை நிரந்தரமாக்குங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஊதிய உயர்வு கொடுங்க, சம ஊதியம், சம வேலை அந்த மாதிரி சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நிரந்தரமாக இருக்கவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே தான் தற்காலிக ஊழியர்களும் செய்கிறாங்க. அதனால் சம வேலை சம ஊதியம்ன்றதும் ஒரு நியாயமான கோரிக்கை. நிரந்தரமாக்குங்கன்னு சொல்கிறதுலையும் எந்த தவறும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொரோனா காலத்தில் நிறைய செவிலியர்கள் தான் வேலைக்கு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எவ்வளவோ வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் சில வேலைகள் செய்ய சங்கோஜப்படக்கூடிய அந்த ஒரு வேலையை கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களை நிரந்தரமாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இதை சார்ந்து, இந்த காலி பணியிடங்கள் சார்ந்து இருக்குது. அதை தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த காணொலியில் நேரியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தை பயன்படுத்தினா அதுக்காக மன்னிக்கவும். நம்ம இப்போ இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசினுடைய காலி பணியிடங்கள். இப்போது மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது, இப்போது மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லுது, அரசு என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமுக அரசு ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்பவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி
மற்றொரு மற்றொரு கட்சி தலைவரான பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நம்ம வந்து ராமதாஸா அன்புமணி ராமதாஸா அந்த கட்சி தலைவர் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு பேச்சாக தான் போயிட்டுருக்குது. கோர்ட்டில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் சொன்னது வந்து 3 to 4 லட்சம் இருக்கும் காலி பணியிடங்கள்ன்றாரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 6 லட்சம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, 68,000 காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பிட்டோம், இன்னொரு 75,000 காலி பணியிடங்களை நாங்கள் ஜனவரி 2026 நிரப்புவோம்னு சொன்னிச்சு. ஆனால் நிரப்பிச்சா இல்லையான்றதை நம்ம இங்கே தான் பார்க்கணும், அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம மற்ற ஊடகங்கள், அது போக நமக்கு கிடைச்ச தகவல்கள், பல்வேறு சோர்ஸஸ் தான் இப்போ இருக்குது, நிறையா இருக்கிறது. பல்வேறு செயற்கை நுண்ணறிவு இருக்குது, அது போக இன்னும் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள், அது போக மற்ற கட்சியினர்கள், ஊடகங்கள் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசின் காலி பணியிடங்கள் தோராயமாக 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் இருக்கும் அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. இந்த 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த போட்டித் தேர்வுக்கெலாம் இவ்வளோ பேர் எழுதும்போது ஏன் நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலை? இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த இவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறாங்க, இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது. காலி பணியிடங்கள் இல்லைன்னா கூட சரி, இவ்வளோ தான் காலி பணியிடங்கள் இருந்துச்சு, அதில் இவ்வளோ பேர் தான் எங்களுக்கு இவ்வளோ வெற்றிடங்கள் தான் இருந்தது, அதனால நாங்கள் அதுக்கு மட்டும்தான் ஆள் எடுத்தோம். இவ்வளோ காலி பணியிடங்கள் தான் இருந்துச்சு, அதுக்கு தான் நாங்கள் வந்து போட்டித் தேர்வு நடத்தினோம், அதை விட அதிகமான எண்ணிக்கையில் வந்தாங்க, எங்களுடைய காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பிட்டோம் அப்படின்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாதே. எல்லா நேரம் பூர்த்தியை முழுவதுமாக நாங்கள் வந்து காலி பணியிடங்களை நிரப்பிட்டோம், காலி பணியிடங்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் அப்படியே இருக்குது. அப்போது இவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறாங்களே, இப்போ அவங்க என்ன அவங்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கல? இப்போ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? சும்மா பொழுதுபோக்குக்காக ஒரு தடவையும் அந்த தேர்வுகளை நடத்திட்டு அவர்கள் வந்து ஒரு தடவையும் பரீட்சை எழுதுங்க. சில பேர் இதெல்லாம் வந்து 5 வருஷம் எழுதுறான், 4 வருஷம் எழுதுறான், 10 வருஷம் எழுதிக்கிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? முட்டாள்கள் மாதிரி தெரியுதா? இதில் எத்தனையோ பேர் வந்து நல்லா எழுதியிருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பணியிடங்கள் தான் நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோ பணியிடங்கள் தான் எடுக்கிறோன்னு நீங்கள் அதில் சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை நம்பகத்தன்மையற்றதாக இருக்குது. நீங்கள் நிறைய தற்காலிக பணியாளர்களை எடுக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ வந்து உங்கள் மேலே, இந்த அரசு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படி எடுக்கிறவங்களையும் நீங்கள் நிரந்தரப்படுத்துறதில்ல, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கறதில்ல. இது போக அந்த ஓய்வூதிய பிரச்சனை வேறு இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தை ஒரு மாற்றாக கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அரசு ஊழியர்கள் கேட்டது இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க இப்போனா இப்போ நீங்கள் புதுசாக அறிவித்த திட்டம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த ஓய்வூதியத்துக்கு பதிலாக பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. அது அரசே வந்து செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த அரசு ஊழியர்கள்ட்டேருந்தே ஒரு 10% அப்படியே நீங்கள் வந்து மாதம் பிடித்துக்கிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுசேமிப்பு மாதிரி அதை வாங்கிக்கிட்டு கடைசியாக அதிலேயே ஒரு கமிஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தான் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறீங்க. இது எப்படி ஓய்வூதிய திட்டமாகும்? அவங்கக்கிட்டேருந்தே பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்தே அந்த பணத்தை சேர்த்து அதில் இருக்கிற வட்டி தொகையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கடைசியாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அதுலேயும் ஒரு தொகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுக்கறது வந்து எப்படி வந்து ஓய்வூதிய திட்டமாக ஆகும்? இது சிறு சேமிப்பு திட்டம் இல்லை சேமிப்பு திட்டம். இது அவங்களே வந்து எல்ஐசி பாலிசியோ இல்லை வந்து ஏதாவது வங்கி வைப்பு தொகையாவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க செஞ்சு அவங்க அதிலே அந்த பணத்தை பெற்றுட்டு போகலாமே. அதில் சொல்லப்போனால் நீங்கள் கொடுக்குறத விட அதில் அந்த நீங்கள் ஒரு தொகையை பிடிச்சிட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுவும் சேர்ந்து வரும். அவங்களே நேரடியாக போய் அந்த தொகையை மாதம் போய் போட்டாங்க. உங்ககிட்ட கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் அவங்க அசந்து போகிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாந்து வச்சுட்டு இது வந்து சிறு சேமிப்பு திட்டம்னு சொன்னால் தெரிஞ்சு போயிடும்ட்டு அதுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம்னு பேர் வச்சு அவங்கக்கிட்ட திருப்பி வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இது வந்து கடைஞ்செடுத்த திருநெல்வேலி அல்வா, நல்ல அல்வாவை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தெரியுது. இதை புரிஞ்சுக்கிட்டு சில கட்சிகள், சில அரசு ஊழியர்கள் அப்போவே போராட்டம் பண்ணாங்க.
நீங்கள் வந்து ஒரு சில பேர் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்கள்லாம் தான் சிறப்பான திட்டம் அது இதுன்னு அவங்க காசையே கொடுத்து அவங்களே திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்கு இதுக்கு அரசு. இதுக்கு பேர் ஓய்வூதியமா? ஓய்வூதியம்ன்றது அவங்கக்கிட்ட மாதம் மாதம் பிடிக்கிறதுன்றது நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அது இல்லாமல் திரும்ப ஒரு 10% பிடிக்கிறதா தான் பேச்சு. இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டமாக ஆகாது. இது சிறு சேமிப்பு திட்டம் தான். இதை தான் பல பேர் அப்போவே சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும் இது பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. அவங்க கேட்டதை அப்படியே கொடுக்க வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அதை செய்யாமல் அதை விட்டுட்டு அதுக்கு மாற்றாக ஒன்று செய்கிறேன்ற பேரில் அவங்க காசையே பிடிச்சிக்கின்னு அதுலேயும் ஒரு தொகையை எடுத்துக்கின்னு மிச்சத்தை கொடுக்குறீங்க. இது வந்து பகல் கொள்ளைன்னு சொல்லலாம், கடைஞ்செடுத்த திருநெல்வேலி அல்வானே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அப்படியே பச்சையாக அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய ஓய்வூதியத்தை பற்றி பேசினா அது ஒரு தனி காணொலியே போடணும். இப்போது நம்ம இந்த காலி பணியிடங்களை பற்றி பேசுவோம். இந்த காலி பணியிடங்கள் 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்குது. ஆனால் தேர்வு எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் எழுதுறான், அதுவும் லட்சக்கணக்கில் எழுதுறான். ஆனால் இங்கே காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமே இருக்குது. இப்போ தேர்வு நடத்துகிறீங்க, இவ்வளோ பேர் வந்து லட்சக்கணக்காக வந்து எழுதுறான். ஆனாலும் இந்த 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. அப்படின்னா அப்போ இந்த தேர்வில் ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலை? என்ன பண்ணுறீங்க? அந்த தேர்வுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மர்மம் என்ன? ஒருத்தனும் வந்து பல வருஷங்களாக எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் நேரம் வேலை கொடுத்துருந்தாவே இந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். இல்லை நீங்கள் தேர்வில் வரிசைப்படி ஒரு 10 பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னா மிச்சம் அடுத்து 11வது ஆள், 12வது ஆள், 13வது இப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இவ்வளோ காலி பணிகளுக்கு அடுத்து அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே. அதை விட்டுட்டு வருஷம் இந்த தேர்வை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பணியிடங்கள் மிக முக்கியமாக நிரப்பப்படணும் அப்படின்றத பார்த்து அதற்கு தேர்வுகளை நடத்தி உடனடியாக எடுத்து அவர்களுக்கு நேர்காணல் வச்சு அதில் தேர்ந்தெடுத்த மதிப்பெண் நல்லா பெற்றவங்களுக்கு நேர்காணல் வச்சு அவங்களை எடுத்து பணியிடங்களை சேர்த்துருக்கணுமே. அவங்கள இவ்வளோ காலமாக அந்த பணியிடங்களை அப்படியே காலி பணியிடங்களாகவே வச்சுருக்கீங்க. அதுதான் இந்த திமுக அரசு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதோட ரொம்ப முக்கியமாக இப்போ எந்தெந்த துறையிலலாம் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கல்வித்துறை, பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, அரசு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி அண்டு கல்லூரி கல்வி இந்த 2 இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை எக்கச்சக்கமாக இருக்குது. 1லேருந்து 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. 1லேருந்து 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் தோராயமாக சொல்கிறேன். இது வந்து நமக்கு பல்வேறு தகவல்களை கணக்கிட்டு கிடைத்த தகவலை கணக்கிட்டு அதற்கு அப்புறம் தான் அதை சொல்கிறோம். 1லேருந்து 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் இருக்குது. ஏன் இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பப்படலை? ஏன்னா இவ்வளோ ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குன்னா அப்போ எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களே இல்லாமல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன படிப்பாங்க? ஆசிரியர்களே இல்லாமல் நீங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன படிப்பாங்க? அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொங்கல் போடுறீங்க, இல்லை உப்புமா போடுறீங்க காலையில். அதை சாப்பிட்டோன்னே ஆசிரியர் வேலை இல்லைன்னா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பான், இல்லை எந்திரிச்சு வெளியில் போயிடுவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து நீங்கள் எதற்காக செய்கிறீங்க அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படியே தனியார் பள்ளிகள்லாம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக அரசு பள்ளியெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு பின்னாடி இதுலேயும் கமிஷன், கரப்ஷன் எல்லாம் இருக்கா அப்படின்றது சந்தேகம் வருது. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தரம் கெட்டதாக மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சரியில்லை, வகுப்பறையே சரியில்லை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்புகளும் சரியில்லை. அது போக அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பள்ளிக்குன்னு ஒரு பேருந்து கிடையாது. அவர்களாகவே போகணும். இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதையே சரியாக இல்லை. இன்னும் சில இடங்கள்ல விளையாட்டு மைதானங்கள் இல்லை. அது போக நீங்கள் போடுற உணவும் சரியில்லை. ஏன்னா அந்த உப்புமாவையும் பொங்கலையும் சாப்பிட்டா அவங்களுக்கு சத்தெல்லாம் வராது. அதுக்கு பேர் சத்துணவுலாம் சொல்லாதீங்க. ஏதோ ஒன்று வயிற்று பசிக்கு போடுறீங்கன்னு சொல்லுங்கள். இது சத்துணவுலாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. அது போக இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களே இல்லை. ஆசிரியர்கள் இந்த நம்ம சொல்லுவோம் இந்த போன்லெஸ் சிக்கன், கேஷ்லெஸ் எக்கானமி, அந்த மாதிரி டீச்சர்லெஸ் ஸ்கூல்ஸ் வந்து இந்த தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து வெக்கக்கேடு. ஆக்சுவலாக 1.5 லட்சம் பேர் இல்லை அப்படின்னா எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை?
இது நமக்கு என்ன இந்த தகவல் என்ன தெரியப்படுத்துது அப்படின்னா 1லேருந்து 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனால் இது எவ்வளோ காலமாக இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப காலமாகவே இருக்கிற மாதிரி தான் அந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துது. அப்படின்னா இவர்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, இவர்களாகவே படித்து, இவர்களாகவே புத்தகத்தை வச்சு, இவங்களாகவே படித்து, இவங்களாக தான் தேர்வு எழுதுகிறாங்களோ அப்படின்ற ஒரு. ஆனால் எல்லா ஆசிரியர்களும் சுத்தமாக யாருமே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் இப்போ வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அது எந்த பாடப்பிரிவாக கூட இருக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆங்கில ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் கணித ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கலாம். அது எந்த பாடத்துக்கு எங்கே எப்படி யார் இல்லைன்றது நமக்கு அந்த தகவல்கள் இன்னும் துல்லியமாக வரல. ஆனால் தோராயமாக பார்க்கும்போது 1லேருந்து 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த பணியிடங்களை நிரப்பாமல் நீங்கள் அப்படி காலம் தாழ்த்திட்டு இருக்கீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவான்? அவனுக்கு கல்விக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கே ஆசிரியர் இல்லாமல், ஒரு உள்கட்டமைப்பு வசதியும் சரியாக இல்லாமல், அது போக அங்கே கழிப்பறை வசதிகளும் சரியாக இல்லாமல், இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இன்னும் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் நூலக வசதிகளும் இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் வேறு நான் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டேன், 1500 உங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த காசு, துட்டு, மணி, வாக்கு இதில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல தலைவனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல அரசு இப்படி ஒரு செயலை செய்யாது. நேரம் இந்த பணியிடங்களை நிரப்பி அவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக பாடங்களை நடத்தியிருப்பாங்க, உள்கட்டமைப்பு வசதி செய்து கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த கழிப்பறை வசதிகள் போக மற்ற வேறு சில நூலக அமைப்பு இது போகிற எல்லாமே உள்கட்டமைப்பில் வந்துடும். இதை நீங்கள் சரியாக செய்து கொடுத்து ஆசிரியர்களை நியமித்து ஒழுங்காக அந்த சத்துணவுன்றது உண்மையான சத்துணவாக இருக்கணும். நீங்கள் போகிறதெல்லாம் சத்துணவே கிடையாது. அந்த உண்மையான சத்துணவை கொடுத்து அவங்களுக்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்கெல்லாம் நல்லா படித்து நல்லா வருவாங்களே. நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகளை ஒழிச்சிட்டு தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள் மேற்கொண்டு வளரணும். இவங்க கிட்டலாம் வந்து காசை பிடுங்கணும். அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நீங்களே சில பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நடத்துகிறீங்க. அதான் காரணம். அதனால் இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய செயல், குறிப்பாக மாணவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள், பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள், நம்ம வந்து இப்போ பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர் இல்லாமல் தவிக்கின்ற மாணவர்களுடைய குறைய பேசுகிறோம். இதே மாதிரி நான் வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக போகணும்னு பல ஆசிரியர்கள் வெளியில் வந்து முயற்சி பண்ணுறாங்க, போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அது அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்களும் காலங்காலமாக வந்து இந்த ஆசிரியர்ன்ற அந்த வேலையில் இருக்காங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஆசிரியர் ஆயிடுவேன்ற முயற்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல இல்லை? அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளுங்க மாதிரி தெரியுது. நீங்கள் இவ்வளோ பணியிடங்கள் இல்லைன்னா கூட சரி, காலி பணியிடங்கள் இல்லைப்பா நீங்கள் வெளியில் தேடிங்கன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் காலி பணியிடங்கள் இவ்வளோ வச்சுக்கிட்டு தேர்வு எழுதுறதுக்கு சரி 6 வரலன்னு சொன்னாங்க கூட பரவாயில்ல. தேர்வு எழுதுனாங்க, லட்சக்கணக்காக எழுதுறான். 10 சீட்டுக்கு 10 இடத்துக்கு அவன் வந்து லட்சக்கணக்காக எழுதிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ காலி பணியிடங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் வந்து நிரப்பாமல் இருக்கீங்க? அதான் கேள்வி. இந்த காலி பணியிடங்களை நிரப்பி அவங்க மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்களை போட்டு பள்ளிக்கூடத்தை நடத்திருக்கணும்ல. நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துறீங்கன்னா, ஆசிரியர்களே இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு பள்ளிக்கூடங்களில் குறைவான ஆசிரியர்களை வச்சு நடத்துகிறீங்க. அதுலேயும் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் என்ன தகவல் வருது அப்படின்னா, 2 பேர் தான் வந்து காலை உணவு சாப்பிட்றான், பாதி பேர் காலை உணவே சாப்பிட்றது இல்லை, நீங்கள் போட்டாலுமே அது வேணான்ட்டு போயிடுறாங்க அப்படின்றது தான் பேச்சு வருது. ஏன்னா அது நல்லா இல்லை. இது வந்து ஒரு ஊடகத்திலே நம்ம பார்த்தோம், ஒரு செய்தியாக 2 மாணவர்கள் தான் சாப்பிட்றாங்க, மிச்ச மாணவர்கள்லாம் சாப்பிடல, ஏன்னா அது நல்லா இல்லை. அந்த உப்புமாவையும் பொங்கலையும் வந்து ஒவ்வொரு தடையும் முதலமைச்சரே பரிசோதித்து பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நீங்கள் போடுற அந்த உப்புமா பொங்கலாவது வாயில் வைக்கிற மாதிரியாவது இருக்கணும்ல, அதுவும் விளங்கலை அப்படின்றதான் வந்து தகவல். நீங்கள் அந்த கான்ட்ராக்டையும் தூக்கி கொண்டு போய் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுங்கள்ட்டே விட்டுருக்கீங்க. யார் நல்லா சமைக்கக்கூடிய ஆளுங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்கல. யாரோ ஒருத்தவங்க அந்த தொகுதியில் உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களோ அந்த கான்ட்ராக்டையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அதன் காரணமாக அது வந்து சாப்பாடு வாய்க்கே விளங்கலை அப்படின்றது இன்னொரு தகவல். அதனால் மாணவர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, தேர்வு எழுதுகிறாங்க, 10க்கு நீங்கள் அந்த டெட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த தேர்வு எழுதுகிறாங்க.
ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க. அது முதல்ல கிடையாது, அதை வேறு வச்சு இப்போ எடுக்கிறீங்க. இந்த தேர்வில் இவ்வளோ பேர் வந்து எழுதி அவங்களுக்கு வேலை கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. கிடச்சி தற்காலிக பணியிடங்கள் இருக்கவங்க நிரந்தரமாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது போக சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சரி, இது ஆசிரியர் துறை. இந்த ஆசிரியர் துறைன்றதை விட பள்ளி கல்வித்துறை அது ஒரு பக்கம். கல்லூரியிலையும் இதே, அரசு கல்லூரிகள்லையும் இதே பிரச்சனைகள் இருக்குது. அங்கேயும் போதிய ஆசிரியர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை. இது சரி, இதுதான் கல்வித்துறை தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அடுத்து மருத்துவத்துறைக்கு வந்தோம்னா அங்கேயும் அதே மாதிரி தான். 35,000 40,000 பேர் அந்த காலி பணியிடங்கள் இருக்குது. அதுவும் நிரப்பப்படாமல் இருக்குது. இங்கே வந்து செவிலியர்களோட பற்றாக்குறை இருக்குது. இது எந்த விதத்தில் பாதிக்கும்னா, பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு போதிய செவிலியர்கள் இல்லாமல் இருக்கிற ஆளுங்களையே வந்து பண்ண சொல்கிறது, இல்லை போதிய செவிலியர்கள் இல்லாதனால அவர்களுக்கு சிகிச்சை ரொம்ப தாமதமாக அளிக்கிறது. இதனால உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த லட்சணத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த துறையில் ஆள் குறைஞ்சா எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். 35,000 பேர், தோராயமாக 35,000 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. இந்த துறையில் பல்வேறு நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக, நீங்கள் பற்றாக்குறை இருக்கிறனால ஏற்கனவே இருக்கக்கூடிய செவிலியர்களை இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் அதிகமான பணிச்சுமையை தள்ளுவீங்க. இது அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகளை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது. இது நோயாளிகளையும் பாதிக்கப்படுறாங்க. இதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள், மருத்துவர்கள் மேலும் அவர்களுக்கு பணிச்சுமை வரனால அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற செவிலியர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் தேர்வை எழுத சொல்கிறீங்க, அவங்களும் வந்து அவர்களுக்கான தேர்வுகளை எழுதுகிறாங்க. இங்கே காலி பணியிடங்கள் இருக்குது, ஆனால் நிரப்பப்படாமல் இருக்குது. இப்போ அங்கேயும் என்ன நடக்குது? இதுதான் வந்து நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். நான் இவ்வளவு தேர்வுகளை நடத்தினேன், இவ்வளோ பேர் பரீட்சை எழுதினா, இவ்வளோ பேரை நான் தேர்ந்தெடுத்தேன், இவ்வளோ காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து காலி பணியிடங்கள் 35,000 40,000 மேலே இருக்குது. அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுத்தீங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இந்த ஒரு பக்கம் பரீட்சை எழுதுறவனால நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் இந்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு அதிகமான பணிச்சுமை வருது. நோயாளிகள் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் இதில் வந்து தெளிவாக தெரியுது. மருத்துவத்துறை இப்படி இருக்குது, கல்வித்துறை மோசமாக இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தது சரி காவல்துறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுங்க சொல்லவே வேண்டாம். அதை விட ரொம்ப மட்டமாக இருக்குது. காவல்துறை மரணங்கள்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. அதாவது இந்த விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறவங்கள பல்ல பிடிங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் மீறி சில பேரை வந்து அப்பாவி மாதிரி தெரிஞ்சால் அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து கண்ட வழக்குகளை அவங்க மேலே தள்ளி விடுறது. அதுலேயும் குறிப்பாக இந்த SC ST தலித்துன்னு இருக்கக்கூடியவங்கலாம் கேப்பாரற்ற ஆட்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே கண்ட வழக்குகளை போட்டு விட வேண்டியது. இதை நம்ம வந்து இது ஒரு படமாகவே வந்தது இல்லையா, நம்ம பார்த்தோம். ஜெய் பீம்னு ஒரு படம் அதை பற்றி போட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அது நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு மையப்படுத்தி எடுத்திருந்தது ஒன்று. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் 25,000 30,000 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கு அதுக்கும் நிறைய பேர் வந்து போட்டிக்கிட்டுறாங்க. அதுக்கும் வந்து தேர்வுகள் எழுதுகிறாங்க. அதுக்கும் பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு வந்து தேர்வுகள் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியலையே. அந்த இடத்துல பணியிடங்கள் ஆள் குறையிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய காவலர்கள் மேலே நீங்கள் பணிச்சுமை வைக்கிறீங்க. இதில் வந்து காவல்துறை மரணங்கள் மட்டும் இல்லை, காவலர்களே சில பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்ததையும் நம்ம பார்த்தோம். துப்பாக்கி எடுத்து வச்சு அவங்களே சுட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பணிச்சுமை, அங்கே கொடுக்கக்கூடிய நீங்கள் அழுத்தங்கள், இந்த வழக்குகளை அவனை போய் இவனை பொடின்றீங்க. பத்தாவதுக்கு அவர்களுக்கு போதிய விடுப்பு கொடுக்குறதே கிடையாது. 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கினே அப்படிங்க வேண்டியது. அது எல்லா நாளும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர்களுக்கு போதிய விடுப்பு கிடையாது. இதுலேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வகுக்கலை. நீங்கள் எல்லா நேரமும் அவங்களையும் வந்து வேலை வாங்குறீங்க. இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்றதும் கிடையாது. கண்ட நேரத்துலையும் வேலை பார்க்க சொல்கிறது. அப்புறம் போதிய விடுப்பு கொடுக்காம எல்லா நாளும் வேலை பாருன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? இதில் வந்து அங்கேயும் வந்து தவறான செயல்கள் நிறைய நடக்குது. இந்த விசாரணையில்
இந்த 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 வழக்கை இத்தனாம் தேதிக்குள்ளே முடிக்கணும், இந்த தேதிக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது வந்து ஒரு கண்டுபிடிக்க தான் வேணும். குற்றவாளியை வெகு சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் வேணும். ஆனால் இந்த தேதிக்குள்ளே அதை முடிக்கணுன்றக்காக யாரையோ பிடிச்சி கொண்டாந்து அங்கே போட்டு அந்த வழக்கம் மூடுறது வந்து ஒரு கேவலமான செயல். அது மாதிரி நிறையா நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து கேள்விப்படுறோம். இது ஊடகங்கள் வாயிலாகவே கேள்விப்படுறோம். எத்தனையோ கட்சி தலைவர்கள், கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் பேசி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த காவல் நிலைய மரணங்கள் வெட்ட வெளிச்சமாக வெளியிலே தெரியுது, என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது. அதனால் இது வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் இல்லை. 8000 ரூபா கூப்பனுக்கு வந்துட்டீங்க வேகமாக. சரி, இப்போது அந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 பேர் கிட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதுவும் நிரப்பப்படாமல் இருக்குது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதுகாப்பு அற்ற சூழலை உருவாக்கும். ஏன்னா காவலர்கள் குறைவு அப்படின்னா சில இடங்களில் காவலர்கள் கட்டாயம் இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களே வந்து குற்றங்கள் செய்வதற்கு தூண்டுவதற்கு போல தான் இந்த செயல் தெரியுது. ஏன்னா சில இடங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கணும், அது மக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கம்மியான ஆட்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்க ஆட்கள் மேலே பணிச்சுமை ஏற்படும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது அவர்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் தள்ளுது. இதில் சில பேர் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனால் பணிச்சுமையாக வரும்போது தகவல் வரும்போது அது பணிச்சுமைன்றாங்க. சிலது அவர்களுடைய தனிப்பட்ட செயல்கள் அப்படின்றாங்க. என்னென்னமோ சொன்னாலும் அங்கங்கே எல்லா காவலர்களையும் நம்ம பார்த்தா நமக்கு ஒன்று தெரியுது. எல்லாருக்கு மேலேயும் ஒரு அழுத்தம் இருக்குது, பணிச்சுமை இருக்குது, அவர்களுக்கு சில தேவைகளும் இருக்குது. பத்தாவதுக்கு சில வழக்குகளை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு வரவன் போகிறவங்களாம் பிடிச்சி அவன் மேலே வழக்க போட வேண்டியது. அப்போ இதில் நீங்கள் கொடுக்குறது நியாயம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது வந்து உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தா தானே அது நியாயமாக இருக்கும். வரவன் போகிறவங்களாம் பிடிச்சி இந்த வழக்குகளை கோத்து விடுறதுன்றது இது வந்து எல்லாருக்கும் அப்படி செய்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அங்கங்கே சில வழக்குகளை சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக இது போன்ற வேலைகள் நடக்குது அப்படின்றது தெரிய வருது. நீங்கள் எத்தனையோ நல்ல வழக்குகளுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எல்லா வழக்கும் அப்படியே நீங்கள் உண்மையான குற்றவாளியை தான் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அங்கங்கே சில வழக்குகளை முடிக்காமல் சில வழக்குகள்லாம் வருடக்கணக்காக இருக்குது. அப்படியே அதில் ஒரு சில வழக்குங்கள்லாம் நீங்கள் முடிக்கணுன்ற நிர்பந்தத்துக்கு வரும்போது யாரையோ பிடிச்சி கொண்டாந்து அந்த வழக்கில் கோத்து விட்டு வழக்கை முடிச்சுட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு கடிதம் வந்துடும். இவர்களை காதலித்தார்னு ஒரு கடிதம் வரும். இல்லை இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடிதத்தை எழுதினார்னு இதை யாரும் எடுத்து வருவீங்க. அதுக்கு அவங்க எழுதினாங்களா இல்லை நீங்கள் எழுதினீங்கன்னாவே தெரியாது. அதனால் அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் நம்புகிற மாதிரி அந்த நாடகத்தெல்லாம் போட்டாலுமே சில நல்ல காவலர்கள் இருக்காங்க, அதே நேரத்தில் சில தவறான காவலர்களும் இருக்காங்க. அந்த காவல்துறைக்கு தலைமையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த போன்ற பிரச்சனைகளை சரி செய்யணும். அங்கே போதுமான காவலர்களை நியமிக்கணும். காலி பணியிடங்கள் இருக்குது, நீங்கள் நியமிக்கலை. அதுதான் இப்போ இருக்க சூழல். ஏற்கனவே இருக்க காவலர்கள் மேலே நீங்கள் பணிச்சுமையை தள்ளுறீங்க. அதுக்கு போதிய விடுப்பு கொடுக்கறது இல்லை. ஒரு 2 நாள் காவலர்கள் விடுப்பு கொடுத்து அதுக்கு மேலே அந்த நேரங்களில் வேறு சில காவலர்களை நீங்கள் பணியமர்த்தணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் அது சரியாக இருக்கும். விடுப்பே கொடுக்காம எல்லா நாளும் வேலை பண்ணுறது ஒரு மட்டமான செயல். அதை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து ஒரு விரக்திலையும் வெறுப்புலையும் இருக்காங்க. அதை வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு நீங்கள் தலைமையாக இருக்கிறனால அதை அவங்களால சொல்ல முடியாது. அந்த சூழலில் தான் அவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி பெண் காவலர்களுடைய சில நிலைமையும் கொடுமையாக தான் இருக்குது. அவர்களுக்கு போதிய அந்த குறிப்பிட்ட நேரங்களில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வரம்பே இல்லாமல் போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கும் விடுப்பு ஒழுங்காக கொடுக்கறதில்ல அப்படின்றது ஒரு கேள்விப்படுறோம். ஸோ இதனால் இங்கே வந்து இந்த துறையும் சரியாக இல்லை. அடுத்து நம்ம மின்சாரத்துறைக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் 35,000 45,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தகவல். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா மின்சாரத்துறை நம்ம சும்மாவே சொல்ல வேணாம், அங்கங்கே அவங்களுக்கு நினச்ச நேரங்களெல்லாம் வந்து மின்வெட்டு நடக்குது. திமுக ஆட்சியில் அது குறிப்பாக அந்த 2005 2006லேருந்து 2011 இந்த காலகட்டங்களில் 2006லேருந்து 2011 இந்த காலகட்டங்களில் அதிகமான மின்வெட்டு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். திமுக ஆட்சினாவே அந்த மின்வெட்டுன்றது ஒரு பழகி போன ஒன்று மக்களுக்கு. ஏன்னா அது வந்து என்ன காரணம்னே நமக்கு தெரியாது, ஆனால் வந்து மின்வெட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த நகர்ப்புறங்களை தவிர்த்து கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்வெட்டு சர்வசாதாரணமாக நடக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்க மின்சாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு மின்சாரத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க மக்களை நீங்கள் வந்து தண்டிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து தெரிய வருது.
ஏன்னா நீங்கள் பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டு வச்சுருக்கீங்க. அவர்களுக்கு தடையற்ற மின்சாரம்ன்றீங்க, தண்ணியை எவன் வேணாலும் உறிஞ்சி எடுத்துக்கன்றீங்க. அதனால் அவன் வந்து அவன் வந்து என்னென்னமோ தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு மின்சாரம் தடையற்ற போகணும், தடையில்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில கிராமங்கள்லாம் நீங்கள் வந்து மின்வெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதிய மின் உற்பத்தி இல்லை, ஆனால் மின்மிகை மாநிலம் மட்டும் சொல்லிக்கிறீங்க. மின்மிகை மாநிலம்னா ஏன் மின்வெட்டு நடக்குது? மின்வெட்டே நடக்கக்கூடாதுல்ல. மின்மிகை மாநிலம்ன்றனால தான் நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றீங்க. மின்மிகை மாநிலமாக இருந்தால் ஏன் மின்வெட்டு நடக்குது? ஒரு நாள் கூட நீங்கள் அந்த ஒரு இந்த மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்களோ 2 நாளோ, அதை தவிர மற்ற நாட்கள்லாம் மின்வெட்டே இருக்கக்கூடாது. மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பகுதிக்கும் ஒரு நாள் தானே இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அந்த ஒரு நாளை தவிர மிச்சம் எல்லா நாளுமே மின்வெட்டுன்றது தடையற்ற மின்சாரம் கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் தடையற்ற மின்சாரத்தை தொழிற்சாலைகளுக்கு தான் கொடுக்குறீங்க, மக்களுக்கு கொடுக்கல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அந்த காலி பணியிடங்களை ஏன் நிரப்பலை? அதுலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்க பணியாளர்களுக்கும் பணிச்சுமை உண்டு. பல்வேறு செயல்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமல் அப்படியே தேங்கி போய் நிற்குது. இப்போ ஒருத்தர் வந்து புது வீடு கட்டுறாரு, அவர் வந்து மின்சார இணைப்பு வேணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா, உங்ககிட்ட போதிய அதிகாரிகள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அது ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய செயலை 1 மாதம் 1.5 மாதம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் அது வந்து மேற்கொண்டு அந்த நாட்களை வந்து அதிகப்படுத்துது இல்லையா, தாமதப்படுத்துது. அது வந்து பாதிக்கப்படுது இந்த நீங்கள் மின்சாரத்துறையில் போதிய ஆட்களை நீங்கள் நிரப்பாதனால. அது போக அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிவேகமாக செயல்படணும். இன்னமும் வந்து இந்த பழைய காலத்து மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகமாக செயல்படணுன்றது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஆனால் மக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. மின்சாரத்துறையும் வந்து அதுலேயும் மின்சாரத்துறையோட கடன் நம்ம சொல்லவே வேண்டாம், அது வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஏன்னா அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ஒரே திட்டம் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இதில் ஸ்மார்ட் மீட்டர், அந்த மீட்டர்னு ஒன்று வைக்கிறேன், ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று வைக்கிறேன், மாதம் நாங்கள் வந்து ரீடிங் எடுப்போம்லாம் சொன்னீங்க. அந்த ரீடிங் மீட்டரும் வரல, அந்த மாதிரி ரீடிங்கும் எடுக்கலை. ஏற்கனவே இருக்கிற மீட்டரை வச்சு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. மாதம் வச்சா அந்த ஒரு 100 யூனிட் இலவசம்ன்றது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் செயல்படுத்துகிறேன்னு சொன்னீங்க. உங்கள் வாக்குறுதியில் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் செய்யவே இல்லை. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மின்சாரத்துக்கு கட்டணம் வசூலிப்போம்னு சொன்னீங்க. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. இந்த முறையும் அதே வாக்குறுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நான் இன்னும் ஃபுல்லாக உங்களுடைய முழு வாக்குறுதிகளை நான் பார்க்கல. இருந்தாலும் போன தடவை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது தெரியும், ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் எல்லாருக்கும் வந்து எவ்வளவோ மின் கட்டணம் வந்து மிச்சமாக இருக்கும். மின்சாரத்துக்கு செலவு செஞ்ச காசு மிச்சமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் சொன்னது என்ன? நாங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வைப்போம், மாதம் ரீடிங் எடுப்போம், மாதம் வந்து உங்கள்கிட்ட தொகை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எங்களுக்கு கட்டணம் குறைஞ்சிருக்கணும். நீங்கள் அதுக்கு மாறாக என்ன பண்ணீங்கன்னா கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து மின் கட்டணம் உயர்ந்து போய் கிடக்கு. ஏன் வந்து இப்போ ஒரு பொருளோட விலை ஏறுது அப்படின்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும். பொருள் வந்து தட்டுப்பாடு இருந்ததுன்னா பொருளோட விலை ஏறும். இப்போ நீங்கள் மின்மிகை மாநிலம்ன்றீங்க. மின்சாரம் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை வந்து கம்மியால் இருக்கணும், ஆனால் அது வந்து கூடி இருக்குது. அப்போ மின்சார தட்டுப்பாடு இருக்குதா? ஏன்னா நீங்கள் வந்து பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்படுத்துறீங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த மின்வெட்டுக்கள், அதை தான் சொல்கிறேன். பல்வேறு கிராமங்களில் மின்வெட்டுக்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விலை வந்து ஏற்றிருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடன் சுமை வேற கூடியிருக்கு. விலை ஏற்றுனீங்க, அந்த கடன் அடைச்சிட்டிங்களா? இங்கே வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினீங்களே, அதுலேருந்து வந்த காசை வச்சு அந்த கடன் அடைச்சிட்டிங்களான்றது தான் என்னோட கேள்வி. எங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் எப்படி அது வந்து லாபத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு துறை வந்து நட்டமாகிடுச்சு. நட்டமானது மேற்கொண்டு நட்டமாகி போயிட்டே இருக்குது அப்படியே. சரி, மின் கட்டணத்தை உயர்த்தினதனுடைய நோக்கம் என்ன? இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம அந்த கடன் அடைப்போம், மின்சாரத்துறை ஒரு லாபகரமான துறையாக மாற்றுவோம்னு நினச்சி சொன்னாலும் அந்த மாதிரி செயல்பாடில் நடக்கலையே. அந்த கடன் அப்படியே தானே இருக்குது. 4.5 லட்சம் இருந்த கடன் இன்றைக்கி வந்து 10.25 லட்சத்துக்கு போயிடுச்சுல்ல. அப்போ நீங்கள் வந்து கட்டணத்தை உயர்த்துறீங்க, ஆனால் அந்த பணத்தை எடுத்து இந்த கடனை அடைக்கலை. அந்த காசை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த காசை வாங்கி நீங்கள் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் இந்த 1000 ரூபா தரேன், 1500 தரேன்ற திட்டங்களுக்கு இதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த SC STக்குன்னு மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியில் சில தொகையை எடுத்திருக்கிறதா கேள்விப்படுறோம், சில தொகையை திருப்பி அனுப்புறதா கேள்விப்படுறோம். நீங்கள் பாட்டு அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம்
நிறுத்திட்டு இல்லை குறைச்சிட்டு அதை எடுத்து இந்த 1000 ரூபா 1500 கொடுக்குறதுக்கு பயன்படுத்திருக்கீங்க. இது அவங்க கேட்கவே இல்லையே. நீங்கள் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி பண கையாடல் வேலை செய்கிறீங்களோ அப்படின்றது மக்களுடைய ஒரு ஐயப்பாடு. இப்போ நம்ம மின்சாரத்துறையை பற்றி பார்த்தோம். இதுலேயும் காலி பணியிடங்கள் 35,000 40,000 வரைக்கும் இருக்குது. இந்த காலி பணியிடங்களை நிரப்பியிருந்தால் பல்வேறு பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். அதே மாதிரி முக்கியமாக 1.5 லட்சம் இருக்கக்கூடிய அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பியிருந்தால் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து இந்த 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வந்து வேலை வாய்ப்பு பாக்கி இருக்கும், அதாவது நிரப்பப்படாமல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இதை நீங்கள் நிறைவேற்றிருந்தாவே ஒரு 4 லட்சம் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே. அவங்கெல்லாம் வந்து நேரம் வேலை வாய்ப்பு பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்களே. 4 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 16 லட்சம் பேர் இப்போ பயனடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் வேலை கொடுத்தா அவங்களோட சம்பளம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பயன்படும் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் பயன்படும். ஒரு வீட்டுக்கு 4 பேரும் கணக்கு போட்டால் கூட 16 லட்சம் பேர் நல்லா இருந்திருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு நான் ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா, அந்த 1000 ரூபா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த 1000 ரூபா எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தோம்? ஒரு மாதத்துக்கு அவங்களோட தேவைகள் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. 1000 ரூபா கொடுத்தா அவங்க வாழ்ந்துருவாங்களா அந்த மாதம் பூரா? இதில் மிச்சம் பண்ணுறாங்க, 850 ரூபாய் மிச்சம் பண்ணுறாங்கன்னு மாண்புமிகு அமைச்சர்னு சொல்ல முடியாது, மாண்புமிகு மந்திரின்னு தான் சொல்லணும், கனிமொழி அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு மந்திரி கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து 850 ரூபாய் மாதம் சேமிக்கிறார்கள் நாங்கள் கொடுத்த காசில் அப்படின்றாங்க. ஏங்க அவங்களுக்கு கொடுத்த காசில் அவங்களுக்கு செலவுக்கே பத்தலைன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. நீங்கள் வந்து மிச்சம் பண்ணுறாங்கன்ற கதை விட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினச்சி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் சில கூட்டங்கள் என்ன தான் இருந்தாலும் நாங்கள் பரம்பரையாக திமுக அப்படின்னு சொல்கிறவங்க போட்டு தான் தீர்வாங்க, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது பச்சை போய் அவங்களுக்கு நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டு பாருங்கள். நீங்களாம் மிச்சம் பண்ணுறீங்களாம்மா, நீங்களாம் மிச்சம் பண்ணுறீங்களா, 850 ரூபா மிச்சம் பண்ணுறீங்களா, 1000 ரூபா மிச்சம் பண்ணுறீங்களா, ஒவ்வொரு ஆள்கிட்டே ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கே பத்தலை, மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, தண்ணீர் விலை ஏறி போச்சு, பத்தாதுக்கு இன்னும் பல்வேறு வரிகள் கூடியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மிச்சம் பண்ணியிருப்பாங்க? விலைவாசி அதை பாருங்கள், விலைவாசி எல்லா பக்கமும் ஏறி போய் கிடக்கு எல்லா இதுவும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு மிச்சம் பண்ணுறாங்களா? உங்களுக்கே இது சொல்கிறதுக்கு கூச்சமா இல்லையா? ஒரு வீட்டுக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை அப்படின்றதே தெரியல. நீங்கள் உங்களுக்குன்னு சொல்ல, பொதுவாக உங்கள் கட்சிக்கும் இந்த மற்ற கட்சிகளும் அதே தான். ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அது உணர்ந்திருக்கு, எல்லா கட்சியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சில கட்சிகள் நல்லா உணர்ந்திருக்காங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு. ஆனால் திமுக அதிமுக அதை இன்னும் உணரவே இல்லை. இப்போ வந்து தாவேக்கா இன்னும் அதை அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டு மாறுறாங்களா? ஏன்னா அவங்க கொள்கையே இல்லை, அது வேறு விஷயம். அவங்களோட கொள்கையே ஒரு தவறான கொள்கையை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவங்க செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் அவங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அவங்க இன்னும் எப்படி போகிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, என்ன மாதிரி திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்றது பொறுப்பு. இப்போ அறிவிச்சிருக்க திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா நாங்கள் சொல்ல. ஏற்கனவே திமுக அதிமுக என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி தான் அவர்களும் அறிவிச்சிருக்கிறார்கள். 1-2 திட்டங்கள் வேணால் கொஞ்சம் மாற்றாக நல்ல விஷயமா இருக்கலாம். இந்த 75% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சில திட்டங்களை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அப்படியே திமுகவை காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. என்ன தொகையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஆனால் அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான். அதுதான் தாவேக்கா பண்ணியிருக்குது. அதனால் நம்ம வந்து அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே அப்படியே கொஞ்சம் தொகையை உயர்த்தி அதே திட்டங்களுக்கு வேறு பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்போ அதை பற்றி இப்போ பார்க்க வரல, நம்ம வந்து காலி பணியிடங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இது போக வனத்துறை, இப்போ நீங்கள் வனத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து 5000 10,000 பேர் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த வனத்துறையில் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 காவல் அந்த வனத்துறையிலையும் பார்த்திங்கன்னா காவலர்கள் இருப்பாங்க. அங்கேயும் வந்து ஒவ்வொரு உள்கட்டமைப்புக்குன்னு சில துறைகள் இருக்கும். இது மாதிரி பல்வேறு, அது மாதிரி வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த அந்த வனவிலங்கு துறையிலையும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களும் இல்லைன்னா இந்த சந்தன மரத்தை வெட்டிட்டு போகிறேன்றது, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மிருகங்களில் வந்து வேட்டையாட வேண்டியது, என்ன மாதிரி ஒன்று உள்ள நடக்கும். அதனால் அந்த துறையும் வந்து அதுக்காக இவ்வளோ இந்த பணியிடங்கள்னால தான் அது நடக்குதுன்னு நான் சொல்ல, இதுவும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன். அங்கே வந்து இன்னும் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் மேலோட்டமாக தான் பேசுகிறோம். ஒவ்வொரு துறைக்குமே தனியாக ஒரு காணொலி போடணும், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த வனத்துறையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது. அதுபோக வருவாய்த்துறையிலையும் வந்து ஒரு
25,000 30,000 பேருக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்கதா நம்ம கேள்விப்படுறோம். அந்த துறைகள்லையுமே நீங்கள் வந்து இது பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்புறம் சார் பதிவாளர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், அப்புறம் மாநகராட்சி நகராட்சியில் வந்து ஏகப்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. 20,000 30,000 பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. இதனால் வந்து பல்வேறு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அங்கங்கே வேலைகள் தொய்வு இருக்கும். ஏன்னா நடக்காது. ஒரு வேலையை வந்து ஒரு மனு கொடுத்துட்டு போனாங்க, அதை செய்யணும்னு சொல்லி அதுக்கான விண்ணப்பத்தை கொடுத்துட்டு போனாங்க, பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு போனாங்கன்னா அது அப்படியே இருக்கும், அந்த மேசையிலே இருக்கும். அது அடுத்த நகர்வுக்கு போகிறதுக்கே வந்து சில நாட்கள் ஆக்கிடுவீங்க. ஏன்னா போதிய ஆட்கள் இல்லை அங்கே வேலை செய்கிறதுக்கு. அது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை முடியணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட. ஆனால் அது வேலை வந்து சரியான நேரத்தில் முடியாது. ஏன்னா நீங்கள் போதிய ஆட்களை இங்கே வேலைக்கு போடலையே. அது போக இருக்கிற ஆட்களை மேற்கொண்டு சீக்கிரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அவங்களுக்கு இன்னும் பணிச்சுமை வேற சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நகராட்சி மாநகராட்சி துறைகளில் சொல்கிறோம். அது போக அந்த குடிநீர் வளங்கள், இந்த துறைகள்லாம் வந்து பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது. இது போக அந்த சார் பதிவாளர்களை சொன்னோம், அங்கே வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. பொதுப்பணித்துறையிலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு 25,000 30,000 பேர்கிட்ட தோராயமாக வந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான துறை பார்த்துட்டோம். இன்னும் சமூக நலத்துறை இருக்கிறது. இன்னும் பல துறைகள் வந்து இவங்க வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்பாமே வச்சுருக்காங்க. தேர்வு எழுதுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் எழுதுகிறான். இவ்வளோ பணியிடங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் நிரப்பியிருந்தாவே எத்தனையோ குடும்பம் நல்லா இருந்திருக்குமே. நீங்கள் இந்த 1000 ரூபாலாம் கொடுக்கவே தேவையில்லை. 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், 1900 இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒழுங்காக வேலையை கொடுத்தீங்கன்னாவே அதுவே அவங்களுக்கு போதுமானது. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் நீங்கள் பிடுங்கிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெளிவாக தெரியுது. நீங்கள் இது வரைக்கும் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரியுது. அதனால் தயவு செஞ்சு மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றத பார்த்து தயவு செஞ்சு அதை முக்கியமாக அதுக்காக நேரத்தை செலவழித்து அதுக்கான திட்டங்களை உருவாக்கி அது செயல்படுத்தணுன்றதான் நம்மளோட கோரிக்கை. ஏன்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, இவ்வளோ பேர் அங்கே போட்டித் தேர்வு எழுதுறாங்க, இவ்வளோ பேருக்கு பணிச்சுமை ஆகுது, நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இது போக வனவிலங்குகளும் பாதிக்கப்படும், இல்லை இந்த வனத்தின் வளங்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல துறைகளில் நீங்கள் வந்து ஆட்கள் போடாதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த செயல்கள்லாம் ஒழுங்காக நடக்காமல் இல்லை தாமதமாக நடக்குது அப்படின்றதான் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இன்னும் இந்த மின்சாரத்துறையில் மின்மிகை மாநிலம்ன்றீங்க, அப்புறம் ஏன் மின்வெட்டு ஏற்படுதுன்னு தெரியல. அப்புறம் ஏன் மின் கட்டணம் ஏன் இப்படி உயருதுன்னு தெரியல. ஏன்னா ஒன்று வந்து அதிகமாக இருக்குன்னா அதோட விலை குறையணும், கம்மியாக இருந்தால் தான் விலை கூடும். நீங்கள் மிகைன்னு சொல்லும்போது எப்படி அதோட விலை ஏறுதுன்னு தான் எனக்கு புரியல. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர்ன்றது எப்போ வைப்பீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங். நீங்கள் அதெல்லாம் சொன்னதோடய அப்படி இருக்குது. அதெல்லாம் வாக்குறுதியாகவே இருக்குது. அதெல்லாம் எப்போ வந்து செயல்பாட்டில் வரும்னு தெரியல. இந்த ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போராடினாங்க, செவிலியர்கள் நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போனாங்க, தற்காலிக ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்போ நீங்கள் நிரந்தரமாக்குவீங்க? எப்போ சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பீங்க? இந்த ஓய்வூதியன்றது நம்ம தனியாக பேசுவோம். அதுவும் வந்து நீங்கள் ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்துக்கு மாற்றலை, அதுக்கு போல சிறுசேமிப்பு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கீங்க. இது மாதிரி எண்ணற்ற துறைகளில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அதே மாதிரி காவல்துறை, அது வந்து நம்ம சொல்ல வேண்டாம், அங்கேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் இந்த காலி பணியிடங்களை முதல்ல நிரப்பி அவங்களுக்குலாம் வேலை கொடுத்தாவே ஒரு 16 லட்சம் பேர் நல்லாயிருப்பான். 3.5 லட்சம் பேர் 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அது அந்த ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 16 லட்சம் பேர் நல்லா இருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் அந்த குடும்பத்துக்கு இருக்க மற்ற 3 பேருக்கும் ஏதோ ஒன்று செய்வாங்கல்ல, அந்த வகையில் அவங்க பலன் அடைவாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதில் விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் இந்த 2 கோடி கார்டுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், 1500 கொடுக்குறதெல்லாம் வேண்டாத செயல். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய என்கிட்ட நிதி இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட, நான் செய்கிறேன்னா கூட பரவாயில்ல. நீங்களே கடன் வாங்குறீங்க, ஏற்கனவே இவ்வளோ லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது எதுக்கு இந்த திட்டம்? இது வந்து மேற்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டை திவாலாக்கிறதுக்கு தான் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வந்த பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய மந்திரி பியூஷ் கோயல் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, தமிழ்நாடு திவாலாகக்கூடிய சூழலில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வட்டி ஒழுங்காக கட்டுற மாதிரி தெரியல போல், அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. வாங்கின கடனுக்கு ஒழுங்காக வட்டி கட்டுற மாதிரி தெரியலன்ற மாதிரி தான் அதை சொல்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு திவாலாக போகுதுன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வரம்பே இல்லாமல் கடன் வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் யார் வட்டி கட்டுவா? நீங்கள் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டு இன்னொருத்த வந்து கட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதனால் நீங்கள்
முதல்ல இந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? 8,000 கூப்பன் கொடுக்க திட்டம் இருக்குது. ஆனால் இந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? இருக்க எல்லா துறையும் இது நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேறு போன தடவை வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு ஊதியம் சரியாக வாங்க. இந்த போராட்டம் ரொம்ப நாள் நடந்தது. அதனால் சில ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கவே இல்லை. இதை நம்ம பார்த்தோம், சில இடங்களில் அது நடந்தது. அப்புறம் குறைவான பேருந்துகளை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த துறையிலையும் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. அங்கேயும் வந்து சரியான காலி பணியிடம் நிரப்பப்படலை. இன்னொன்று அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஊதியம் வழங்கலை. அவர்களும் வந்து ஒரு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் கூட நடந்தது. பல்வேறு கட்டங்களும் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்புறம் சில பேருந்துகளை இயக்காமல் சில நாட்கள் வந்து அவர்கள் வந்து அது ஓட்டாமல் அப்படி வச்சுருந்தாங்க. அதனால் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அந்த காலகட்டத்தில். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எங்கே போனாலும் பிரச்சனை 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 இப்படி தான் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை. எங்கே போனாலும் கடன். போக்குவரத்து துறை மிகப்பெரிய கடனில் இருக்குது. மின்சாரத்துறை கடனில் இருக்குது, அதுவும் மிகப்பெரிய கடனில் இருக்குது. இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் கடன் 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 தான் வச்சுருக்கீங்க. இது வந்து அப்புறம் இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூழலில் வச்சுட்டு 5.5-6 லட்சம் கோடி இருந்த கடனை வந்து 10.4 லட்சத்துக்கு கொண்டு உயர்த்தி வச்சுட்டு ஒரு மத்திய மந்திரி வந்து சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாடு திவாலாக இருக்க சூழ்நிலை இருக்குது அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம், 2 ஆண்டே சாட்சி, ஏன்னா 2 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒரு பேச்சு இது சொன்னீங்க, இந்த மாதிரி சிறந்த ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்க. தமிழ்நாடு தலைநிமிர்ந்து தான் கிடக்குது. இன்னும் தமிழ்நாடு இன்னும் தலைநிமிர்ந்து கிடக்கணும்னா உங்களுக்கு ஓட்டு போடலாம். அந்த நிலைமையில தான் வச்சுருக்கீங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை. அது வந்து நம்ம சொல்ல வர மத்திய மந்திரிகளே சொல்கிறாங்கல்ல, நம்ம சொல்ல. அவங்களே இன்றைக்கி ஊடகத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, தமிழ்நாடு திவால் ஆகக்கூடிய சூழலில் இருக்குன்னு. ஏன் இவ்வளோ கடன்? அந்த கடனுக்கான வட்டியும் ஒழுங்காக கட்டலைன்ற ஒரு பேச்சு வருது. இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழ்நாடை வச்சுட்டு நீங்கள் வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த காலி பணியிடங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் நிரப்ப பாருங்கள். அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வு நடத்துகிறீங்க, ஆனால் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் மட்டும் ரொம்ப குறைவாகவே இருக்குன்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்றது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதிலலாம் என்ன நடக்குதுன்ற TNPSCலையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த இது சொல்லணும். மற்ற துறைகள்லையுமே இந்த பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை 1.5 லட்சம் பேர் நீங்கள் நிரப்பலைன்னா அப்போ இங்கே எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கல்லூரியிலேயும் இதே நிலைமை தான். போதிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இல்லாமல் அவங்களும் சும்மா வர்றது போகிறது மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கல்லூரிக்கு. இந்த மாதிரி இருந்தால் அவங்க எப்படி படிப்பாங்க? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கல்வி, மருத்துவம்லாம் வந்து நீங்கள் ஆட்கள் குறைச்சி, காவல்துறை, இந்த 3 துறையிலே நீங்கள் ஆட்கள் குறைச்சி அங்கே வந்து செயல்படுத்துகிறீங்கன்னாவே அங்கே வந்து பல்வேறு, அதாவது ஆசிரியர்களோ இல்லை காவலர்களோ இல்லை வந்து செவிலியர்களோ குறைவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் உச்சக்கட்டம் அடையிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த இப்போ காலி பணியிடங்கள்லாம் உடனடியாக நிரப்பணுன்றது இந்த காணொலி வாயிலாக நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும்ன்றதையும் இந்த கோரிக்கையாக இந்த காணொலியில் வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திப்போம் மக்களே. இன்றைக்கி ஒரு நல்ல காணொலியை நம்ம பேசியிருக்கோம். இந்த காணொலி வாயிலாக நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது நல்ல தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பப்படாமல் இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க. நன்றி, வணக்கம்.